திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஜுகேஷன். இந்த எஜுகேஷனில் உங்களுக்கு தேவையான கோர்ஸ்களில் வந்துட்டு நீங்கள் தாராளமாக படிச்சுக்கரலாம். ஸோ உங்களுக்கு விருப்பப்பட்டது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். லிங்க்கை டச் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னதான் நம்ம வீட்டில் ரோஜா செடிகள் தளிர் விட்டு வளரல, பூக்கள் இல்லை டைமில் நம்ம வீட்டில் சிம்பிளாக ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு தான் நம்ம ஆரோக்கியமான உரங்களை வந்து தயாரித்து கொடுக்கலாம். செடிகளில் தளிர்கள் வராமல் இருந்தாலும் பூக்கள் இல்லாமல் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக இதை பயன்படுத்தலாம். வெயில் காலங்களில் எப்படி பயன்படுத்தலாம், மழைக்காலத்தில் நீங்கள் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றது நான் ரெண்டுமே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். வெயில் காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, வெயில் அதிகமாக அடிக்கும்போது செடிகளோட இலைகள் கரிஞ்சு அந்த தொட்டிகளில் இருக்க பிளான்ட் எல்லாம் வந்துட்டு ரொம்பவே வாட ஆரம்பிச்சிடும். நம்ம அதை காப்பாற்றி எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதுவே மழைக்காலங்கள் அப்படின்ற போது மழைக்காலத்தில் நம்ம ஒன்றுமே அதை செய்ய வேண்டாம், அதை ஃப்ரெஷ்ஷாக வளர ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இங்கே எனக்கு வந்துட்டு கிளைமேட் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே மழையாக தான் இருக்குது. ஒரு 2 வீக் மேலே ஃபுல்லும் இங்கே மழை தான். ஸோ உங்களோட இடங்களில் எப்படி இந்த டைம் இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். உங்கள் ஊரில் வந்துட்டு வெயில்கள் அதிகமாக இருந்து செடிகளுக்கு இந்த மாதிரி பாதிப்புகள் இருந்தது அப்படின்னா நீங்கள் இதை எப்படி பயன்படுத்தலாம், எந்த மாதிரி பயன்படுத்தலாம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்லிக் கொடுக்க போகிறேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். இதை பயன்படுத்தும் போது நம்மளோட செடிகளை நிறைய தளிர்கள் முட்டுகள் வைக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். வெயில் காலத்தில் நீங்கள் எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு 2 லிட்டரு தண்ணீரை எடுத்து வச்சுட்டு பச்சை மாட்டு சாணத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. மாட்டுச்சாணம் வந்து குளிர்ச்சி ஏற்படுத்தும். ஸோ வெயில் இருக்குது, உங்களோட இடத்துல வெயில் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பச்சையாக எடுத்துகிட்டு நல்லா அந்த 2 லிட்டர் தண்ணீரில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு இங்கே ஃபுல் மழைன்றதுனால நான் இந்த மாதிரி காஞ்சதை நான் வந்து எடுத்துக்க போகிறேன். 2 லிட்டர் தண்ணீரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டு நல்லா அந்த தண்ணியில் கரைத்து விட்டுட்டு மார்னிங் தான் நீங்கள் வந்துட்டு கொடுக்கணுமே. இது வந்து மாட்டுச்சாணம் இருந்தாலும் சரி, இல்லை எருமைச்சாணம் எருவாக இருந்தாலும் சரி, எது வேணாலும் நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். டேரெக்டாக கரைச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, அப்படியே செடிகளுக்கு வந்துட்டு நீங்கள் டேரெக்டாகவே பயன்படுத்திக்கலாம். நீங்கள் வேறு எதுவுமே அது கூட வந்துட்டு ஆட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ நான் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இங்கே நிறைய மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால மண் தன்மை எப்போயுமே ஈரமாகவே இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ எப்போயுமே நீங்கள் வந்துட்டு செடிங்களுக்கு உரங்கள் பயன்படுத்த போகிறீங்க அப்படின்னா மண்ணை வந்துட்டு நல்லா கலரி கொடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு ஈரப்பதமாக மண் வந்துட்டு இருக்குது அப்படின்னு. அதனால தான் நான் வெறும் காஞ்ச இந்த மாட்டுச்சாண உரத்தை வந்து பயன்படுத்த போகிறேன். இதை வந்து மாட்டுச்சாண உரத்தை போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து தண்ணி விட்டுருவோம். இல்லை அப்படின்னா டெய்லியும் கண்டினியூவாக மழை வர்றதுனால நாங்கள் அப்படியும் கூட விட்டுறலாம். ஸோ இது மார்னிங் டைமில் நீங்கள் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி பச்சை மாட்டுச்சாணத்தை வாட்டரில் மிக்ஸ் பண்ணி தான் நீங்கள் கொடுக்கணும். நான் வந்து காஞ்சது கொடுக்குறனால இந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு எதுவுமே டவுட் இருந்தது அப்படின்னா, கிளியராக புரியலை, உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பச்சை மாட்டுச்சாணத்தை வந்துட்டு கரைச்சி தண்ணீரில் டைல்யூட் பண்ணி நீங்கள் கொடுக்கறதுனால உங்களுக்கு அந்த வெயில் காலத்தில் செடிகள் வந்துட்டு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். நிறைய துளிர்கள் மொட்டுகள் வர வைக்கிறதுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும். பெனிஃபிட் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களோட செடி வந்துட்டு குளிர்ச்சியாகும். உங்கள் செடிகளுக்கு அரிப்புத்தன்மை வந்துட்டு ஏற்படாது. சில நேரத்தில் பச்சை சாணத்தை நம்ம பயன்படுத்தும் போது பூச்சி தாக்குதல் ஏற்படும். நீங்கள் அப்போ என்ன பண்ணணும்னா, அதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி போட்டுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப நாட்களாக வந்துட்டு துளிர்களே வராத ரோஜா செடிகளுக்கும் நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் இந்த மாதிரி பயன்படுத்தி பாருங்கள். ஸோ லிக்விட் கண்டிஷனில் இருக்கிறத வந்துட்டு வாரத்துக்கு ஒரு முறை பயன்படுத்தி பாருங்கள். இந்த மாதிரி ட்ரை அப்படின்னா மாதத்துக்கு 2 தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் எப்போயுமே எல்லா பிளான்ட்டுக்குமே, ஃப்ளவர் செடிகளுக்கு எல்லாருக்குமே நான் மாட்டுச்சாணம் உரம் கண்டிப்பாக கொடுப்பேன். மல்லி செடிகளுக்கு என்ன விதமான உங்கள்கிட்ட செடி இருக்கோ எல்லா விதமானத்துக்கும் நீங்கள் மாட்டுச்சாணம் தாராளமாக பயன்படுத்தலாம். கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். பயன்படுத்திட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங்.